ஆண் அப்படி கிடையாது. அவன் பிசிக்காலிட்டிலையும் கனெக்ஷன்ல இருப்பான், எமோஷன்லயும் கனெக்ஷன்ல இருப்பான். எமோஷன் வைஸ் அவன் உள்ள போயிட்டான்னா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மேஸ்குலைன். ஸோ டெஃபினெட்லி வில் கம் அண்ட் பர்சியூ யூ. வா வா போலாம் அப்படின்னு. அதாவது நீங்க சந்திக்கிற இடம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட இங்கே தான் பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி வந்து கூட்டிட்டு போகணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. ஆனால் வந்து யுவர் மேஸ்குலைன் இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப் அண்ட் ஹீ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஆஸ்க் யூ கம் அலாங் வித் மீ, லெட் அஸ் கெட் மேரிட், லெட் அஸ் லிவ் டுகெதர். இது நடக்க தான் போகுது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டேட்டுக்காவது வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கேயோ வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ தட் யூ கேன் மிங்கிள் அலாங் வித் தெம், யூ வில் ஹேப்பன் டு பி ஹாப்பி அலாங் வித் தெம். அண்ட் எப்படி சொல்கிறது, ரெண்டு பேரும் பழகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆணே வந்து உங்கள் மேஸ்குலைன் இல்லை, வேற ஒரு புது பர்சன் வச்சுக்கோங்க. அந்த புது பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் அவங்களோட மிங்கிளாகி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வளர்த்துக்கணும். இல்லை டஹால்னு போய் யார் ஒருத்தரும் துப்பாக்கியிலேருந்து வெளியான தோட்டா மாதிரி டபக்குன்னு போய் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே குதிச்சிட முடியாதுல்ல. அப்படி குதிச்சாலும் ஐ டோன்ட் லாங் ஃபார் லாஸ்ட். ஓகே, அதே மாதிரி நீங்கள் யாரை உங்கள் மேஸ்குலைன் நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஒருவேளை அவனே தான் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு இருந்த லெவலுக்கு இப்போ பெஸ்ட் வெர்ஷனாக அவன் அப்கிரேட் ஆயிருக்கானா, அந்த அப்கிரேடட் வெர்ஷனோட எந்த